அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு, நம்ம பதிவிட்ட ஒரு காணொலியினுடைய பின்னூட்டமாக கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த பதிவு அமைய போகிறது. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகனுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, அவனை சரியான பாதையில் வழிகாட்டுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய தந்தைக்கு 2 திருமண அமைப்புகள் இருக்கிறது, அவருடைய தாத்தாவுக்கு 2 திருமண அமைப்புகள் இருக்கிறது. இதனால என்னுடைய குழந்தையினுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படுமா? இந்த பையனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து சொன்னா, அந்த பையனுக்கு இன்னைக்கு 23 வயது நிறைவடைந்து 11 மாதம் ஆகிறது. இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. ராசி அவருக்கு ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த பையன் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு அட்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைத லக்னம் அப்படிங்கிறது இவருக்கு தனு லக்னம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஜாதகருடைய கிரகங்களுடைய நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசியில லக்னத்திலே செவ்வாயும் கேதுபகவான் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் புதன் ராகு அமர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ரிஷப ராசியில அவருக்கு குரு, சூரியன், சந்திரன், சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். கிரக நிலைகளுடைய அமர்வு இந்த ஜாதகத்துல அமைந்திருக்கிறது. இன்னைக்கு அவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனு லக்னமாவது 2016 ஜூன்ல இந்த ஜாதகருக்கு தனு லக்னம் ஆரம்பிச்சிருக்குங்க. அப்போ கடந்த மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு செவ்வாய் லக்னத்துல, கேது பகவான் லக்னத்துல, 7ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருடைய கடந்த கால நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா, நண்பர்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருந்திருக்கும், எதிர்பாலினத்தினுடைய தூண்டல்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த பையன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நிறைய சூழ்நிலைகள், நிறைய எதிர்பாலினத்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இங்க காமிக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்க காமிக்குது. ஏன் இது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய தாத்தாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய 5ஆம் இடத்தை நேசமான வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பிரிவு கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பிரிவு கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது 9க்கு 8ஆம் இடத்திலையும் 5க்கு 12ஆம் இடத்திலையும் இந்த பையனுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது தாத்தாவுக்கு திருமண வாழ்க்கை, முதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல பாதிப்பு அப்படிங்கிறத காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை பொறுத்தவிட மிதுனத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் புதன் அமர்ந்திருப்பதும் தாத்தாவுடைய வலதார திருமண வாழ்க்கையும் அவருடைய மறைமுகமான தொடர்புகளையும் நிறைய நிகழ்வுகள் அதை சுட்டி காமிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில், அதாவது 5க்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசியில் சூரியன், சந்திரன், குரு, சனி பகவான் அமர்ந்திருப்பது இவருடைய குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு அப்படிங்கிறத, இவருடைய தாத்தாவுடைய குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல எளிமையாகவே காமிக்குது. தந்தையுடைய நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு 9ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 9க்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய 7க்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இது ஒரு வகையான கர்ம நிலையை காமிக்குது பாருங்க. அதாவது தாத்தாவினுடைய குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல இந்த பையனுக்கு பிரச்சனையாகவும் நோயாகவும் அமையணும் அப்படிங்கிற அமைப்பு, தந்தைக்கு அது ஒரு கர்மாவாக செயல்படணுன்ற அமைப்பை தான் இங்க காமிக்குது. அது மட்டும் இல்லாம 9க்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த மிதுனராசியில் புதன் ராகு அமர்ந்திருப்பது அப்பாவுடைய நிலையை பாத்தீங்கன்னா பலதார அமைப்புகள், 2 திருமண அமைப்புகளை காமிக்குது. ஏன் அப்படின்னா, சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது, ராகுவோடு இணைந்து அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்தை பொறுத்த விட தந்தைக்கும் 2 திருமண அமைப்புகள் எளிமையாகவே காமிக்குதுங்க. அப்ப இந்த நிகழ்வுங்கிறது இந்த பையனுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துமா? இவன் கடந்த காலத்துல பூரண நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டத்துல அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது தந்தை மகன் பிரிவை காமிக்குது. 9க்கு 8ல சுக்கிரன் உட்கார்ந்திருப்பார். அப்ப கடந்த 4 ஆண்டுகளாகவே இவங்க பெரிய எதிரியாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னா, இந்த பையனுடைய எதிர்பாலினம் சம்பந்தமான நிகழ்வுகள், நட்பு சார்ந்த விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையினுடைய உறவு முறைகளையும் இங்க பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுட்டி காமிக்கிறார் அப்படிங்கிறது அந்த கடந்த காலத்துல இந்த பையனுடைய நிகழ்வுங்கிறது எளிமையாகவே தெரிகிறது. இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், சூரியன் 6ஆம் இடத்தில், லக்னாதிபதி குரு பகவானும் 6ஆம் இடத்தில். அப்ப எப்படி இருக்கிறாங்க, இந்த பையன் தீரக்கூடிய பிரச்சனைகளை தேடி சந்திக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சொல்வதை கேட்கிற தன்மைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். தன்னுடைய தந்தையின் மூலமாகவே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு. தந்தை எதிரியாக மாறக்கூடிய அமைப்புகள்ங்கிறதெல்லாம் இங்க காமிக்குது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரம் 1ஆம் மாதம் டிஎன்ஏ லக்னத்தில் சென்றாலும் நிகழ்காலத்தில் அணுகக்கூடிய கர்மாக்கள் இருந்தாலும் திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத 10ஆம் அதிபதி புதனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை காமிக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகம் சுட்டி காமிக்குது. இந்த ஜாதகத்துக்கு வயது பாத்தீங்கன்னா 24 தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கான ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது இங்கே குறைவாக இருக்கும். பையனே பிரச்சனை இருக்கிறான்,
கோச்சாரத்தில் குரு பகவானும் 6ஆம் இடத்துல தான் அமர்ந்திருந்திருக்கார். அப்போ அந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குரு பேச்சு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலை இருக்குது ஜாதகத்தை பொறுத்தவரை. ஜாதக உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஜூன் 2026 தான் நிறைவடைகிறது. அப்போ இந்த பையனுக்கு திருமணத்துக்கான காலங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்புகளை தான் காமிக்குது. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குரிய நிகழ்வு அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ நீங்க இந்த காலகட்டம் வரை திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கும் திருமண வாழ்க்கையில பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சோ இந்த மகாலக்னம் போறச்ச வந்து இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனாலையும் சந்திரனும் அங்கதான் அமர்ந்துட்டு இருக்கிறாரு. சூரிய பகவானும் அவர் ரிஷபத்துல அமர்ந்திருப்பாங்க. மகரத்துக்கு 5ஆம் வீடாக போகிறதுனால இந்த பையனுக்கு கொஞ்சம் மன குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காதல் வயப்பட்டு காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் மன விரும்பிய திருமண வாழ்க்கை தான் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த பையனுக்கு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சோ தந்தை அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் தாத்தா அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஒரு ஜாதகருக்கு 3ஆம் தலைமுறை சொல்லக்கூடிய இந்த ஜாதகருக்கு சில நிகழ்வுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது அந்த குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளிகள் செயல்படக்கூடிய காலகட்டத்துல அதை அறிந்து கொண்டு அதுக்கான வழிமுறைகளை நம்ம அமைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை சரியான ஒரு வாழ்க்கையினுடைய பயணத்துல பயணப்படணும். அதுக்கான ஒரு வழிமுறைகள் வந்து இந்த அக்ஷர ஜோதிட முறை கொடுக்கும். ஜோதிடம் அனைவரும் படிக்கிறது சிறந்தது. அதில் உங்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கை அறிந்து கொள்ளலாம். எந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வை நான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அனைவரும் அக்ஷர ஜோதிட முறையை படிங்க, உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும். பொதுவாக திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருக்குது. 2 திருமண அமைப்புகள்லாம் உங்க குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறைகள்ல திருமணம் ஒண்ணு தாமதமாகும் அல்லது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள்ல அதுக்கான கர்ம நிகழ்வுகளை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். சோ அதனால பிரச்சனைக்குரிய ஒரு திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற நீங்க அமைச்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றவாறு அமைச்சுக்கலாம். அறிந்து கொள்ள அருகில் இருக்கக்கூடிய அக்ஷர ஜோதிட முறையை படித்த ஜோதிடர்களை சந்திச்சு நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மீண்டும் இருதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முடியும். ஏழு ஜோதிடர் பயிற்சியாளர் அக்ஷிவாஸ் உங்கள் ராஜ் கருணானந்தன். இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்க எளிமையாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.